போதும் போதும், சட்டு புட்டுன்னு வேலையை பாருங்க. ஐயோ, ஹலோ, ஏய் ஹலோ, இங்க வா. சார், யாரை பார்க்கணும் தெரிஞ்சுக்கலாமா சார்? தெரிஞ்சுக்கலாம். என்ன ஓவரா பேசுற? சார் சார் நான் யாரை பார்க்கணும்னு கேட்டேன். தப்பா சார்? மிஸ்டர் மகேஷ். டேய், என்னடா? வாடா வா, என்ன விஷயம்? டேய், நீ இவ்வளோ லோ கிளாஸ் இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா. வெளியில் ஒரு தடி நிற்கிறான் பாரு, பார்க்க பக்கா அக்யூஸ்ட் மாதிரி இருக்கான்டா. ஏதோ உன் கூட பர்சனலாக பேசணுமா, போய் என்னன்னு பாரு. இவனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. இவன் யாருன்னு தெரியுதாடா? வேண்டாம் மாப்ள, நீ கண்டவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்ப, அதெல்லாமா எனக்கு தெரியும். டேய், இவன் கண்டவன் இல்லடா, என் கனவு கண்ணிய கொண்டு வந்து விட்டவன். அபியோட காலேஜ் மேட்டு. ஏன்டா இவனை பார்க்கறது காலேஜ் படிக்கிற பையன் மாதிரிடா இருக்கான்? போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சு வந்து அக்யூஸ்ட் மாதிரியே இருக்கான்டா. பார்த்துடா, லோன் கின் கேட்டு வந்துருக்க போறான். ஹலோ மிஸ்டர் மகேஷ். யா, நீங்க? சம்பந்தம், கம்மல் கே சம்பந்தம். ஓ, கொஞ்சம் வெளியில போய் பேசலாமா? இது ஆஃபீஸ் ஹவர்ஸ், இப்போ வர முடியாது. நான் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சோன்னா வர்றேன். நான் வெயிட் பண்றேன். என்னமோ முக்கியமான மேட்ரு பேசணும்னு வர சொன்னீங்க. நீ என்ன பேசின அபிநயா கிட்ட நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, என்ன கேள்விங்க இது? எங்களுக்குள்ள 1000 பர்சனல் மேட்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் சம்மந்தம் இல்லாத உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்கு எனக்கு அவசியம் கிடையாது. நீ என்னவோ என் அபி கிட்ட நான் உன்னை விரும்புறேன், நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கிற பொண்ணு மாதிரியே இருக்க நீ, அப்படி இப்படின்னு ஏதோ உளர்னியாமே. என்ன தப்பு? எச்சரிக்கை பண்ண வேண்டியது என்னோட கடமை இல்ல? நீங்க அவளோட படிக்கிறவர் தானே? அவ கூட வாழ போற. வேண்டாம் தம்பி, தேவையில்லாம உள்ள பூந்து களைச்சு விட்டுறாத. நான் அவ பேரை பச்சை குத்தி இருக்கேன், பாக்குறியா? பாரு பாரு, நல்லா பாரு. ஹலோ, ஒன் சைடு லவ் தானே? அவ கன்ஃபார்ம் பண்ணட்டும், அப்புறம் நான் நம்புறேன். இப்ப என்ன உனக்கு ப்ரூஃப் பண்ணோம், அவ்வளவுதானே? இப்ப அபி இங்க வருவா, ரொமான்ஸ பாரு. போ, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டு, கிளம்பு. ஹே சம்பந்தம். ஹாய். என்னடா, என்ன சொன்னா? என்னை விட்டு போறேன்னு சொன்னானா? பயந்துட்டானா? அவனா? நீ வேற, அவன் சரியான ஆளுப்பா. என்ன சொல்றான்னா, அபியே என் முன்னால வந்து நின்னு சம்பந்தத்தை விரும்புறான்னு சொல்லட்டும், அப்புறம் நான் விலகுறேன்னு சொல்றான். என்னடா அது அன்பிரெடிக்டபிள் சிச்சுவேஷனா இருக்கு. என்னடா பேசுற? எனக்கு தான் லவ்ங்கிற வார்த்தையை பிடிக்காதுல, உன்னை அப்படியே போட்டனா? தொட்டு தொட்டு பேசுறாளே. கையை விட்டுட்டா புண்டோம். அவன் நம்ப மாட்டான்னு எனக்கு தெரியும், அதனாலதான் ஃபுல் செட்டப்போட களத்துல குதிச்சேன். செட்டப்பா? புரியலையா? இங்க பாரு. டோன்ட் வரி, அப்படியே உன் கையால நீயே அழிச்சிரு. சும்மா பச்சை மார்க்ல தான் எழுதியிருக்கேன். அந்த பையன் பார்த்தோன்னு ஆடி போயிட்டான்ல. என்னவோ போடா, நான் ஏதோ நிச்சயமா தான் பச்சை குத்திட்டேன்னு பயந்தே போயிட்டேன். திஸ் இஸ் டூ மச், யூ நோ. நீ வரமாட்டேன்னு அவன் சொன்னான், ஆனா நான் நீ வருவேன்னு சொன்னேன். அதே மாதிரி நீயும் வந்துட்ட. சரி, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. ரியலி a very big thanks to you. சரி, நான் கிளம்புறேன். அபி, ஒரு நிமிஷம். நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. பாவம் மகேஷ் ரொம்ப நல்லவன், நீ ஏன் அவனை வெறுக்கிற? நான் ஒன்னும் அவனை வெறுக்கலடா. எங்க அக்கா மகேஸ்வரி அவனை லவ் பண்றா. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு என் மேல பொறாம, என்னை கண்டாலே ஆகாது. மகேஷ் என்ன லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே இப்போ அவனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறா. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் லவ் ஹிம். அக்கா விரும்புறவன தங்கச்சி ஆசைப்பட்டா அது நல்லா இருக்காது. நீ ரொம்ப கிரேட், நைஸ்.